learners, welcome to Matrix. இன்னைக்கு நம்ம மேட்ரிக்ஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சம் மேட்ரிக்ஸ் பார்ப்போம், ட்ரிக்ஸ் வீடியோஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறது, ஸ்கொயர் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து ஸ்கொயரிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து 11லேருந்து 99 வரைக்கும், ஓகேவா, ஃப்ரம் 11 ஸ்கொயர்லேருந்து 99 ஸ்கொயர் வரைக்கும் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். நார்மலாக இப்போ ஃபஸ்ட் நம்ம 11 எடுத்துக்கலாம். ஸோ 11 ஸ்கொயர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 11ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 11 × 11 நமக்கு நார்மலாக தெரியும் 121. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நான் ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 11 ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரோட ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரோட ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் இஸ் 1 தான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுல 4 நம்பர் வரணும். அப்போ நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1, நமக்கு அது 2 டெசிமல் வரணும் இல்லையா, அதனால நான் ஒரு 0 1 அப்படி போட்டுக்கிறேன், ஓகேவா. அகைன் செகண்ட் இருக்க நம்பர், அதுக்கும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் அதுவும் நம்மளுக்கு 1 தான். ஸோ நம்ம நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 நம்பர் எழுதணும். இங்கே நம்ம 4 நம்பர் எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்க நம்பரோட ஸ்கொயர், செகண்ட் இருக்க நம்பரோட ஸ்கொயர். அப்போது இந்த 1 ஸ்கொயருக்கு நமக்கு 1 தான் வருது. ஸோ 0 1, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். 1 × 1 1, அந்த 1ஓட மேலே இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 1 2s 2. ஸோ அந்த 2வை இங்கே சென்டராக எழுதி இதை ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ 1 2 1. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துருச்சா. ஸோ நமக்கு நார்மலாக 11 ஸ்கொயர் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் பெரிய நம்பராக பார்க்கணும் அப்படின்னா, ஸோ செகண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு 34 ஸ்கொயர். ஸோ 34 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 34ஐயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், 4 நம்பர் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயர் இஸ் 9 நம்ம என்ன எழுதிருக்கணும், 0 போட்டு 9 எழுதணும். ஏன்னா ஒரு நம்பர் தானே வருது, அப்போ 0 போட்டு 9. ஸோ 0 9. அகைன் 4 ஸ்கொயர் 16 அண்ட் 3 4s இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்கேன்னா 3 4s 12. அப்புறம் அந்த நம்பரோட மேலே ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த 2 மல்டிபிள் பண்ணால் 12 2s 24. அந்த 24ஐ இங்கே எழுதிக்கிறணும். இப்போ ஆட் பண்ணுங்கள், 6 5 11. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக 34 ஸ்கொயரை எப்படி செக் பண்ணுறது பார்ப்போமா. 34 34s 4 4s 16, 4 3s 12 13, 3 4s 12 1, 3 3s 9 10, 6 5 1 1. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சா. ஸோ 34 ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஓகே. ஸோ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் பார்க்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படின்னா நம்ம என்ன எடுக்கலாம், ஒரு 68 எடுத்துக்கலாம். ஸோ 68 ஸ்கொயர். இப்போ இந்த சின்ன நம்பருக்குலாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பெரிய நம்பருக்கு இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 6 36, 8 8 64, 6 8 48, 48 2s 96. ஸோ அந்த 96 இங்கே எழுதிக்கலாம். ஸோ 4 6 6 12, ரிமைனிங் 1 6 4 4 6 2 4, ஓகேவா. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 68 50க்கு அபோவ் ஒரு நம்பர் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்கலாம், 99 பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் 99? ஸோ 99 ஸ்கொயர், 68 ஸ்கொயர் 99 ஸ்கொயர். ஸோ 9 9s 81, அகைன் 9 9s 81. ஏன் 99 பார்க்குறேன்னா நம்மளுக்கு ஒரு வேளை 3 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றக்காக 99. ஸோ 9 9s அகைன் இந்த மல்டிபிள் பண்ணுறப்போ 9 9s 81, 81 2s 162. 3 நம்பர் வருது இல்லையா, இங்கெல்லாம் நமக்கு 2 நம்பர் தான் வந்துச்சு, அங்கே 3 நம்பர் வருது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 3 நம்பர் வந்து எங்கே எழுதணும்னா ஃபஸ்ட்டு எழுதணும் 162. ஸோ 1 8 + 2 is 0, ரிமைனிங் 1 7 8 9. செக் பண்ணுவோமா, ஆன்சர் செக் பண்ணுவோமா. ஸோ 99 99s 9 9s 81, 8 9 9s 81 89, அதே தானே வரும். ஸோ 8 9 1. ஸோ 1 0 8 9. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா.
ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட கண்டினியூஸ் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஹோல் நம்பர் 11 to 99 இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுலேயே டெசிமல் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டெசிமல் நம்பர்ஸ்னால் என்ன? பாயிண்ட் வச்சு எழுதுகிற நம்பர். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஹோல் நம்பருக்கு. இதுவே நம்மளுக்கு டெசிமல் நம்பர். டெசிமலாக நம்மளுக்கு என்ன? பாயிண்ட் வச்சு வர நம்பர். பாயிண்ட் வச்சு வர நம்பருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு 34ன்றது ஹோல் நம்பர். இஃப் திஸ் 34 இஸ் 0.34 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா? ஸோ 0.34 ஸ்கொயர். வாட் இஸ் 0.34 ஸ்கொயர் மீன்ஸ் 34க்கு நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சிட்டோம் 1156. அது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 0.34 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? 0.34 இன்ட்டு 0.34. இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்மளோட ஆன்சரை நம்ம டெசிமல் புள்ளி மட்டும் வைக்கணும். அது எப்படி வைக்கிறது? ஸோ இங்கே நம்மளுக்கு ஆஃப்டர் 2 டெசிமல்ஸ் நமக்கு வந்து ஒரு புள்ளி இருக்குது. இங்கே ஆஃப்டர் 2 டெசிமல்ஸ். அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 4 நம்பர்ஸ் தள்ளி வரணும். ஸோ 1 2 3 4. ஸோ ஒரு ஆன்சர் இஸ் 0.1156. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருது? இப்போ 2 நம்பர் வந்துச்சுன்னா 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இது அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ 99 ஸ்கொயரில் 9.99 அப்படி இருந்துச்சுன்னா 9.9 ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா இங்கே நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போது 9.9 இன்ட்டு 9.9 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 9801. இங்கே நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் புள்ளி இருக்குது. இங்கே ஒரு நம்பருக்கு அப்புறம் புள்ளி இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு 2 நம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆஃப்டர் 2 டெசிமல் மீன்ஸ் நம்மளோட ஆன்சர் 98.01. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். போர்டில் பார்க்குற கணக்கு உங்கள் ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.